அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உலமாக்களே, இந்த நாட்டுடைய முஸ்லீம்களே, அதே போன்று முஸ்லீம் அல்லாத அனைத்து சகோதரர்களுக்கும் அறிய தருவது என்னவென்று சொன்னால், அண்மையிலே சில்மியாபுர மதரசாவில் நடைபெற்ற சோகமான நிகழ்வு இந்த நாட்டு மக்கள் அனைவரையும், முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாத அத்தனை பேர்களையும் மிகவுமே ஒரு ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்தியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனை சுமப்பதற்காக, தன் நெஞ்சகத்திலே சுமப்பதற்காக சென்ற அந்த மாணவனுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குவானாக. அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் பொறுமையையும், யக்கீன் உறுதியையும், ஈமானில் உறுதியையும் பொறுமையையும், அதே போல அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, வேண்டியவனாக. விடயத்துக்கு வருகிறேன். நிச்சயமாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் அந்த மாணவனுடைய நீதிக்காக இன்று வரைக்கும் போராட்டம் என்ற பெயரிலே பலர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீதியை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பது. அதன் அகோர்வம் இன்னும் அணையவில்லை. இன்னும் எல்லோரும் ஆதங்கத்துடன், கவலையுடன் இருக்கிறார்கள். உண்மையிலே நாங்களும் எல்லோரும் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இதனுடைய நல்ல முடிவை, இதனுடைய மக்கள் திருப்திப்படுத்தும் அளவுக்கு, மக்கள் திருப்தி கொள்ளும் அளவுக்கு நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதுக்கு கிருபை செய்வானாக. அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த நாட்டில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலேயும் அல்லாஹ்வுடைய ஒரு சட்டம் இருக்கிறது. நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். அது குர்ஆனுடைய வசனம், குர்ஆனுடைய ஏவல், கட்டளை. என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இந்த வானத்தை விசாலமாக்கி இருக்கக்கூடிய அல்லாஹ் விசாலப்படுத்தியிருப்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆனால் இந்த பூமியை விரித்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அல்லாஹ் நீதத்தால் நிரப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் அநீதிக்கு எதிராக நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. அன்பார்ந்த உறவுகளே, அந்த வகையிலே நிச்சயமாக யார் என்ன குற்றம் செய்தாலும், தவறு செய்தாலும் மன்னிப்பு அல்லது தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அது அல்லாஹ்வுடைய ஒரு சட்டம், அல்லாஹ்வுடைய ஒரு மார்க்கத்துடைய ஒரு ஏவலாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த மாணவனுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். இது என்ன நடந்தது? தற்கொலையா, கொலையா? இந்த மாணவன் எப்படி இதை தற்கொலை செய்து கொண்டிருக்க முடியும் என்பதை நிச்சயமாக இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதில் எந்த கருத்துமே யாரும் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. செகண்ட் ஒப்பீனியனுக்கு யாருக்கும் போக முடியாது. இந்த நாட்டு மக்கள் அனைவரும், நாட்டு மக்கள் மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அநீதி ஒன்று நடந்தால் அதற்கு நீதத்தை நிச்சயமாக எதிர்பார்ப்பார்கள். அதுக்குத்தான் சட்டத்துறை நாட்டில் இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அந்த வகையில் இப்போ இந்த விடயத்தை நடந்த இந்த சம்பவம் இது இப்போ மிக வேகமாக பரவி கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்க முடியும். நீதம் கிடைக்க வேண்டும், நீதம் கிடைக்க வேண்டும் என்ற பேரிலே நிச்சயமாக நீதத்தை அல்லாஹு தாலா வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல் என்ன நடந்தது என்பதையும் அல்லாஹு தாலா மக்களுக்கு இதை காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, உறவுகளே, இந்த விடயத்தை இந்த நாட்டுடைய சட்டத்துறை, பாதுகாப்புத்துறை அவர்கள்தான் இதை வெளிப்படுத்த முடியும். ஏனென்றால் இன்றைக்கு என்ன இது கொலையா, தற்கொலையா என்பதை அவர்கள், இந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது, டிஐஜி இருக்கிறாங்க, அந்த ஏரியாவுக்கு பொறுப்பானவர்கள் இருக்கிறார்கள், நீதித்துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் இதனை இன்றைக்கு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்வதன் மூலமாக வெளிச்சத்துக்கு வரும் உண்மை எது என்பது.
எனவே நாங்கள் எதையும் அறியாமல் எதையும் தெரியாமல் பேசிவிடக்கூடாது. அதனால் மதரசாக்களை திட்டுவது, உலமாக்களை சபிப்பது, குற்றம் செய்வர்கள் இருப்பார்கள். அது உயர்மட்டத்திலும் இருக்கிறார்கள். ஒரு ஒரு நீதித்துறையை சார்ந்தவர் தவறு செய்யலாம், குற்றம் செய்யலாம். ஒரு போலீஸ் அதிகாரி குற்றம் செய்யலாம். யாராக இருந்தாலும் குற்றம் செய்யலாம். குற்றம் செய்தால் அதற்கு நீதி நிச்சயமாக கிடைக்க வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும். அதுதான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியுடைய ஆதங்கமும் அதுதான். எனவே அன்பார்ந்த உறவுகளே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இதில் நீதம் என்ற பெயரில் இந்த இஸ்மத் என்பவர், இவர் வத்தலையை சார்ந்தவர். இவர் இந்த துறை இதில் மிகவுமே தீவிரமாக ஈடுபடுகிறார். சந்தோஷம், நீதி கிடைக்க வேண்டும் தான், எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக. ஆனால் அந்த நீதிக்கு இவர் கையாளுகிற விதம் மிகவும் பிழையாக இருக்கிறது. என்னென்று சொன்னால், இவர் எதை செய்யணும் என்று சொன்னால், எதை செய்யணுமோ அதை செய்யாமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் மதரசாக்களை மூடும் அளவுக்கு ஏற்கனவே கடந்த காலங்களில் தீவிரவாதங்கள் தலை தூக்கி மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாவுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்திய ஒரு நாடாக இருப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இருந்த ஒரு நாடாக நாங்கள் கண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இவர் இதை நீதம் என்ற பெயரில் இவர் ஒரு வீரராக, அதாவது அடுத்தவர்கள் அனைவர்களும் இந்த நாட்டில் மடையர்கள், நான் தான் நீதிக்காக போராடுகிறேன் என்பது போன்று இவருடைய செயல்பாடு இருக்கிறது. எனவே இவர் சட்டத்தை கையில் எடுத்தவர் போன்று செயல்படுகிறார். அதாவது இவர் உண்மையிலே ஒரு வீரராக இருந்தால், உண்மையிலே நீதிக்காக போராடக்கூடியவராக இருந்தால், இவர் சட்டத்துறைக்கு முன்னால், பாதுகாப்புத்துறைக்கு முன்னால் போய்த்தான் இவர் இதற்காக நீதம் கேட்க வேண்டும். என்றால் அங்கு போஸ்ட்மார்ட்டம் செய்து, அங்கு கைரேகை, இதனால் இந்த மரணம் நடந்தது, இது கொலையா தற்கொலையா என்பதை அவர்கள் விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு நிச்சயமாக உண்மை எது என்று விளங்கும். அதற்கு முன்னால் இவர் உலமாக்களை குற்றவாளிகளாக ஆக்குவது போன்றும், மதரசாக்கள் தவறான முறையில் நடத்தப்படுவது போன்றும் சித்தரிக்கிறார். இதனால் நாங்கள் அஞ்சுகிறோம். எதிர்காலங்களில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டில் மீண்டும் மதரசாக்கள் மூட வேண்டிய நிலைமை, அதே போன்று இஸ்லாத்துக்கு அச்சுறுத்தல் வந்துவிடுமோ என்று பயங்கரமான ஒரு செயலின் பக்கம் இவருடைய செயற்பாடு இருப்பதை இட்டு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். எனவே நீங்கள் இஸ்மத் அவர்களே, நீங்கள் மாத்திரம், நீங்கள் தான் இந்த நீதித்துறைக்கு போராடுகின்ற ஒரு மாவீரராக நீங்கள் காட்ட முனைய வேண்டாம். இந்த நாட்டில் இருக்கிறாங்க அத்தனை பேரும் நீதத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆலிம் அல்ல. இப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்லக்கூடும். நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறதும் இல்லை. அதாவது ஆலிம் அல்லாதவங்க நீதத்தை பேசலாதான். நீதத்தை பேசத்தானே எல்லாருக்கும் நீதம் பேச முடியும். ஆனால் ஒரு முறை இருக்கிறது. நீங்கள் உண்மையிலே வீரராக இருந்தால் நீங்கள் அந்த சட்ட பாதுகாப்பு துறைக்கு முன்னால் போய் நீங்கள் அவர்களோட சண்டை போடுங்க. இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க, உண்மைய நிலைமையை கொண்டு வாங்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்கன்னு. நீங்கள் வெறுமனே அங்கேயும் இங்கேயும் கூட்டங்களை கூட்டி நீங்கள் மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியிலேயும் இதை கொண்டு போய் தவறான முறையில் நீங்கள் சித்தரித்து மதரசாக்களையும் அதே போன்று உலமாக்களையும் தவறான வழியில் கொண்டு போய் மாற்று மத சகோதரர்களுக்கு நீங்கள் இந்த மௌலைமார்களையும் மதரசாக்களையும் தவறாக காட்ட முனைய வேண்டாம் என்பதை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் உண்மையிலே போராடக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சட்டத்துக்கு முன்னால் தான் நீங்கள் போராட வேண்டும். அதே நேரத்தில் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு நீங்கள் உங்களை பல வருஷமெல்லாம் நாங்கள் பார்த்து வரோம். நீங்கள் என்னான்னு கேட்டால், நீங்கள் ஏதோ பெரிய பேச்சு திறமை உள்ளவராக நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும்தான் இந்த பேச முடியும்னு நீங்கள் நினைக்க வாரம். இந்த நாட்டில் மாஷா அல்லாஹ் உங்களை விட பன்மடங்கு உலமாக்கள் இருக்கிறாங்க, முஃப்திமார் இருக்கிறாங்க, நீதித்துறையை சார்ந்தவர் இருக்கிறார்கள். அழகான முறையில் ஆங்கிலத்தில், சிங்களத்தில், தமிழில் பேசக்கூடிய உங்கள பேச்சிலே பெரிய பிழை இருக்கிறது. தமிழையே உங்களை சரியாக பேச முடியவில்லை.
சிங்களமும் சரியாக பேச முடியவில்லை. எனவே நீங்கள் அதாவது அந்த ஒரு வீரராக ஏதோ ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்து செயல்படுவது போன்றிருக்கிறது. எதிர்காலங்களில் மக்களுடைய உள்ளத்தை வென்று ஏதோ நாட்டில் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் துறையில் நீங்கள் தேர்ந்தெடுப்பது போன்று ஏதோ முன்னுக்கு வரணுமென்ற மாதிரி தான் உங்களுடைய அந்த செயற்பாடுகள் இருக்கிறது. அதை யூகமாக நாங்கள் சொல்லுகிறோம். அதனால் தயவு செய்து நீங்கள் இதை விட்டு விடுங்க, இதனுடன் இதை முடித்து விடுங்கள். சட்டத்துறை நிச்சயமாக இதை கவனித்துக் கொள்ளும் என்பதை தங்களுடைய கவனத்துக்கு நான் முன்வைக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ஜம்மியத்துல் உலமா பிடிக்காது, உலமாக்களை பிடிக்காது, மஸ்ஜிதுகளை பிடிக்காது. அரைக்குறையாக சில விஷயங்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் பேசுவதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதனால தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்கள் மடையர்கள் அல்ல. உங்களுக்கு பதில் தராமல் இருக்கிற காரணம் அந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போல மடையர்கள் பேசும் பொழுது ஒதுங்கி செல்லுமாறு அல்லாஹ் சொல்கிறது மாதிரி எல்லாரும் ஒதுங்கிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் பதில் தெரியப்பைத்தான் நீங்கள் இந்த நாட்டில் பெரிய வீரனாக மாறிடுவீங்க, நீங்கள் ஹீரோவாக மாறிடுவீங்க. அதனால தான் உங்களை தரத்தில் விட்டுட்டு பேசாமல் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நினைக்க வேணாம். அதனால் எல்லாரும் மடையர்கள் என்று சொல்லி. அடுத்தது நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் முந்தைய சொல்லியிருந்தீங்க ஜம்மியத்துல் உலமா பெரிய சல்லிவி, அதுக்கு வச்சிருக்கு, அது வச்சிருக்கு, இது வச்சிருக்குது, அப்படி இப்படின்னு எல்லாம் உங்களோட கதைகள் இருந்துச்சு. அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க முஃப்தி சாபோடைய நான் தொடர்பு கொண்டேன், அங்கே தொடர்பு கொள்கிறீங்க, இங்கே தொடர்பு கொள்கிறீங்க, அவர் பேசுகிறார் இல்லை, அவர் விஐபி. முஃப்தி சாப் உங்களோட பேச தேவையில்லை. நீங்கள் என்ன ஜனாதிபதியா, சட்டத்தரணியா, அல்லது நீங்கள் பெரிய ஒரு முஃப்தியா, இல்லாட்டி ஒரு பெரிய பட்டதாரியா அவங்களோட பேசுகிறதுக்கு? அவங்க யாரோட பேசணுமோ, ஜம்மியத்துல் உலமா முஃப்தி சாப் அதே போல் யூசுப் முஃப்தி யாரோட பேசணுமோ அவங்க பேசுகிறவங்களோட பேசுவாங்க. நீங்கள் அவசரப்படுற மாதிரி நீங்கள் பிரபல்யத்தை அடைகிறது போன்று மீடியாக்களில் கொண்டு நீங்கள் நீதம் என்று சொல்லி போலிக்க நீதத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் சும்மா மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் அடைகிறதுக்கு நீங்கள் முனைய வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து இத்துடன் இதை நீங்கள் முடிச்சுக்கோங்க. இதுக்காக நீதினு போதாடவான். நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் மேலே இருக்கிறான், அவன் நிச்சயமாக நீதி செலுத்துவான். இந்த உலகத்தில் தவறு செய்த அநியாயம் அத்தனை பேருக்கும் ஒரு நாள் இருக்கிறது. அந்த ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டிய நாள். இந்த உலகத்தில் நீதம் தவறினாலும் நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா நீதத்தை நிலைநிறுத்துவான். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. எனவே இஸ்மத் அவர்களே, உங்களுடைய வாயை நீங்கள் மூடிக்கொண்டு நீங்கள் அமைதியாக இருக்கும்படி இந்த விடயத்திலே நான் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். என்னென்று சொன்னால், நாங்கள் எல்லாரும் முஸ்லீம்கள். அந்த வகையில் நாங்கள் கெட்ட வார்த்தைகளை பாவிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மிக ஒழுக்கமாக பண்பாக சொல்வது என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த உலமாக்களை, மதரசாக்களை, இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேரையும் அறக்குறையாக நீங்கள் சில விஷயங்களை விளங்கி கொண்டு திட்டி அந்த உலமாக்களுடைய பதுவாக்களையும் நீங்கள் உங்களோட பதுவாக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீங்க. நிச்சயமாக அது உங்களோட குடும்பத்தை, உங்களோட பிள்ளைய பாதிக்கும். அதனால் இந்த உபதேசத்தை நீங்கள் ஒரு உபதேசமாக செய்மடுத்து தயவு செய்து அல்லாஹுக்காக வேண்டி இதை விட்டுடுங்க. சட்டம் தன் கடமையை நிச்சயமாக செய்யும். யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். அது வெளிச்சத்துக்கு வரும். அதே நேரத்தில் நான் அன்பாக வேண்டிக் கொள்வது, சில்மியாபுர மதரசாவுடைய நிர்வாகிகளே, அதே போன்று உலமாக்களே, அந்த இருக்கக்கூடிய உலமாக்களே, இது சம்பந்தமாக நீங்களும் சட்டத்துறையோடு சார்ந்து இது சம்பந்தமான உண்மைத்தன்மையை நீங்கள் நிச்சயமாக மீடியாவுக்கு முன்னாலே இது இவ்வளோ தூரத்துக்கு போனதன் காரணமாக நீங்களும் முன்னால் இதுதான் நடந்தது, இன்னதுதான் நடந்தது. இது பல இடங்களில் பல விஷயங்கள் நடக்கக்கூடும். அது இங்கே மதரசால மாத்திரமல்ல, யூனிவர்சிட்டியில், பாடசாலைகளில், இணையங்களில் நடக்கிறதுக்கு இடம்பாடு இருக்கிறது. அதனால் அந்த உலமாக்களே, நீங்களும் முன் நிச்சயமாக இதுக்கு மக்கள் சந்தேகம் கொள்ளாத விதத்தில் சட்டத்துறையில், அதாவது பாதுகாப்புத்துறையில் அந்த போஸ்ட்மார்ட்டம், அந்த ரிப்போர்ட்டுகள் வந்ததுக்கு பின்னால் இது இதனால் இது நடந்தது என்பதை
நீங்கள் அழகான முறையில் இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். எங்களுடைய மதர்சாக்கள், எங்களுடைய மஸ்ஜிதுகள், எங்களுடைய உலமாக்கள் மதிக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்டு இந்த நாட்டில் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஹிதாயத்தை அல்லாஹ் தருவானாக. நேரான வழியை அல்லாஹ் நமக்கு காட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.